Hi, welcome to First System. நீங்க 3D ரிலேட்டடான ஒர்க் அப்படி இல்ல டேட்டா சயின்டிஸ்ட், AutoCAD ஆர்கிடெக்ட் இந்த மாதிரி டிசைனிங் பர்பஸ்க்காக நீங்க ஒரு பிராண்டட் ஒர்க் ஸ்டேஷன் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. Dell Precisionல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு, என்னென்ன வருது அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்த்துடலாம். எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? இன்னைக்கு நம்ம கூட இருக்க Dell Precision மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா 3660 மாடல் நம்பர் தான். இதுல i9 ப்ராசஸரோட வந்திருக்கு. பவர் பட்டன் இங்க இருக்கு. 3.5 ஜாக் வந்துருது. USB போர்ட் 2 ஃப்ரண்ட்லயே கொடுத்துருக்காங்க. C போர்ட் 2 கொடுத்துருக்காங்க. டேட்டா டிரான்ஸ்ஃபர் தான். SD கார்டு ரீடரும் இங்க முன்னாடி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு டேட்டா ஏதாச்சும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஃப்ரண்ட்லேயே ஒரு 4 போர்ட்டு கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கூடவே SD கார்டும் கொடுத்துருக்காங்க. வீடியோ எடிட்டர்ஸ்க்கு SD கார்டும் மஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால SD கார்டு கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்தோம்னா 3.5mm ஜாக் ஒன்று கொடுத்துருக்காங்க. DP போர்ட் டிஸ்பிளே போர்ட் வந்து 2 கொடுத்துருக்காங்க. டைப் C போர்ட் வந்து 2 கொடுத்துருக்காங்க. USB போர்ட் 2 கொடுத்துருக்காங்க. 3.0ல 2, 2.0ல 2 கொடுத்துருக்காங்க. LAN போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் நாங்கள் என்னென்ன ஆட் பண்ண போகிறோன்றதும் சொல்கிறேன். இதில் டிஃபால்ட் ஸ்பெக்குன்றது என்னன்றதும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ இதில் வந்து i9 வந்திருக்கு. 24 கோர் ப்ராசஸரோட வந்திருக்கு. 16 GB ரேமு வித்தவுட் கிராஃபிக்ஸ் கார்டோடு வந்திருக்கு. நம்ம இப்போது இதில் கிராஃபிக்ஸ் கார்டு ப்ளஸ் அடிஷ்னல் ரேம் ஆட் பண்ண போகிறோம். இது ஓப்பன் பண்ணுறதே பார்த்தா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். யூஸ்வலாக வந்து இங்கே ஒரு ஸ்க்ரூ வரும், அங்கே ஒரு ஸ்க்ரூ வரும். இதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. இதை அன்ஸ்க்ரூ பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இது பண்ணிவிட்டு லிவர் இழுத்தோன்னா இது மேலே ஓப்பன் ஆகிடும். ஜஸ்ட் இதுக்கப்புறம் இது ஓப்பன் ஆகும். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா ப்ராசஸர் வந்து i9 ப்ராசஸர் 13th ஜென்ரேஷன் 13900 ப்ராசஸர். இதில் வந்து 8 கோர் பர்ஃபார்மன்ஸ் கோராகவும் 16 கோர் வந்து எஃபிஷியன்ட் கோராகவும் டோட்டலாக 24 கோர்ஸ் வந்துடுது. மெமரின்னு பார்த்தோன்னா உங்களால் 128 GB வரைக்கும் உங்களால் அப்கிரேட் பண்ணிக்க முடியும். இது DDR5 ECC ரேமும் உங்களுக்கு சப்போர்ட் ஆகுது. இது வர்க்ஸ்டேஷன்றதுனால ECC ரேமும் சப்போர்ட் ஆகும். நார்மல் டெஸ்க்டாப்பில் உங்களுக்கு ECC ரேம் வராது. இதில் 32 GB ரேம் வந்து சிங்கிள் ஸ்லாட்டில் வரைக்கும் போட்டுக்கலாம் உங்களால். ஸ்டோரேஜ்னு பார்த்தோன்னா நம்மளால 3 NVMe SSD உங்களால் போட முடியும். SATA ஹார்ட் டிஸ்க்னு பார்த்தோன்னா நம்மளால 3 ஹார்ட் டிஸ்க்கு உங்களால் போட முடியும். இது வந்து அப் டு 8 TB வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் ஆகும். ப்ளஸ் SSDன்னு பார்த்தோன்னா 1 TB ஈச்னு பார்த்தோன்னா 3 SSD 3 ஹார்ட் டிஸ்க்கு போகிறதுனால உங்களால் டேட்டாவை செக்யூர் பண்ணுறதுக்கு ரைட் 1, ரைட் 5, ரைட் 10 வரைக்குமே உங்களால் கான்ஃபிகர் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் வந்து டேட்டாவை செக்யூர் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை. ஸோ இதில் வந்து உங்களால் ரைடும் கான்ஃபிகர் பண்ண முடியும். ரைடுனா உங்களுக்கு மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியும். ரைடு கான்ஃபிகர் பண்ணால் ஒரு டேட்டா லாஸ் ஆச்சுனாலும் ஒரு ஹார்ட் டிஸ்க் ஃபெயிலியர் ஆச்சுனாலும் உங்களால் இன்னொரு ஹார்ட் டிஸ்கில் அந்த டேட்டா சேவ் ஆகிருக்கும். ரைட் 1, ரைட் 5, ரைட் 10 இது வரைக்கும் உங்களால் கான்ஃபிகர் பண்ணிக்க முடியும். இதில் வாரண்ட்டி பார்த்தோன்னா டிஃபால்ட்டாக 3 years வாரண்ட்டி வரும். நம்ம வேணும்னா எக்ஸ்டென்ஷன் பண்ணி 5 years வாரண்ட்டி வரைக்கும் எடுத்துக்கலாம். ஓவராலாக சிஸ்டம் பார்த்தோன்னா நமக்கு வந்து அப்கிரேடபிள் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒன்ஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா இது பெஸ்ட்டு வேல்யூ ஃபார் மணியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இதில் ISP சர்டிஃபைடு இருக்குது. ISPனா நம்ம சாஃப்ட்வேர் வெண்டர்ஸ் வந்து இதில் வந்து சர்டிஃபைட் பண்ணியிருக்காங்க. நல்ல கூலிங் சிஸ்டமை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. கூலிங் சிஸ்டம் வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிறத விட இதில் நல்ல கூலிங் சிஸ்டம். ஃப்ரண்ட்டில் 2 ஃபேன் வந்திருக்கு. அது இல்லாமல் பின்னால் ஒரு ஃபேன் வந்திருக்கு. கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. ஸோ உங்களால் நல்ல கூலிங் சிஸ்டமை மெயின்டைன் பண்ண முடியும்.